எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆடி கிருத்திகை திருநாளானது நமக்கு திங்கக்கிழமையோடு சேர்ந்து வருது இல்லைங்களா. இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த நாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரணும், செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டிலோ இல்லை கோவிலுக்கோ நம்ம வாங்கி தர வேண்டிய முக்கியமான பொருள் என்ன, அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக பொருட்கள் சொல்லியிருக்கிறேன். அதனால் பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடி கிருத்திகை நன்னாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஆறுமுகனை வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புத திருநாள். ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு. ஆடி கிருத்திகை நட்சத்திர நன்னாளில் ஆறுமுகனை வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும், செவ்வாய் தோஷம் மகளும், திருமண தடைகள் நீங்கும், சொந்த வீடு, வாகன வசதி, தொழில் அபிவிருத்தி, இப்படி எல்லா விதமான சித்திக்கும் அருள் புரியக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகப்பெருமான். கிருத்திகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது 6 நட்சத்திரங்கள் இணைந்த ஒரு கூட்டணி. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்டந்து பிறந்த 6 அக்னிகளும் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில சேர அவற்றை வளர்த்தவங்க தான் கார்த்திகை பெண்கள். அதனால முருகப்பெருமான் இந்த கார்த்திகை பெண்களை தன் தாயினும் மேலாக போற்றக்கூடியவர். அப்படிங்கிறதால இந்த கார்த்திகை பெண்களே கார்த்திகை நட்சத்திரங்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எனவே கார்த்திகை நட்சத்திர நாளன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நட்சத்திரம். சூரியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஆரோக்கியத்திற்குண்டான அதிபதி. அதனால கிருத்திகை நட்சத்திர நாளன்னைக்கு முருக வழிபாடு செய்வதன் மூலமா நீடித்த ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெற முடியும். அதனால இந்த ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்வதால கண்டிப்பா நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் முருகப்பெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பொதுவாகவே இந்த நாளில் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கூட்டங்கள் அனைத்துமே களை கட்டும், பால் குடங்கள், காவடிகள் நிறைந்து காணப்படும். அதனால இந்த வருடம் வரக்கூடிய ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு கொண்டாட்டங்கள் இன்றி நம்மளுடைய வீடுகளிலும் வழிபாட்டை சிறப்பாக மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. ஆலயங்களில் வழிபாடுகள் அனைத்துமே ஏற்பட்டாலுமே ஒரு சிலருக்கு சென்று வழிபடுவதற்குண்டான சூழ்நிலை இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட வீட்டிலேயே நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த திருப்புகள், கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் பாராயணம், இது அனைத்தையுமே படிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருப்புகள் பாராயணம் செய்தோம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே தீராத துன்பங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதனால இந்த குறித்த நாளன்னைக்கு நான் சொன்ன இந்த 3 பதிகங்களை பாடுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. மேலும் இந்த குறிப்பிட்ட ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கக்கூடியவங்க விரதம் எப்படி மேற்கொள்ளணுங்கிறதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு பலரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஷ்ட தெய்வமாக வழிபடுவது அப்படிங்கிறது இன்றளவும் வழக்கமாக இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முருகனுடைய திருவடிகளை பிடித்து நம்ம சரணடைந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளே காப்பார் முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு ஆன்றோர் வாக்கம் இருக்குது. இப்போ பலருடைய கனவுகளையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய அனுபவங்களை பல பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றளவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இந்த முருகப்பெருமானுக்குரிய குறிப்பிட்ட பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் மேற்கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாலோ, வீட்டில் வேல் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேலிற்கு அபிஷேகம் மேற்கொள்வது, இல்லை கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க முருகனுடைய திருமேனியை அலங்கரிக்கக்கூடிய விதத்தில், முருகனை குளிர்விக்கக்கூடிய விதத்தில் அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். தெய்வ வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தா அபிஷேகம் மேற்கொள்வது. அனைத்து தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகங்கள் செய்யப்படுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருந்தாலுமே சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பால் பஞ்சாமிர்தம் தான் நம்மளுடைய ஞாபகத்தில் வரும். சுவாமிக்கு நடக்கக்கூடிய மொத்த அபிஷேகத்தினுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சிலர் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கும். அதுலேயும் இந்த ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு மேற்கொள்வது அப்படிங்கிறது சர்வ அபிஷேகம் மேற்கொள்வதற்குண்டான பலன்களை பெற்றுத்தரும். இந்த சர்வ அபிஷேகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சகலவிதமான பாவங்களை தீர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகமாக பார்க்கப்படுது. மொத்த அபிஷேகத்திற்கு பணம் செலுத்த முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் குடும்பங்கள் 2-3 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து அபிஷேகத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அபிஷேகத்திற்கு என்ன பொருள் தருவதால என்ன சிறப்பு அப்படிங்கிறத நான் பதிவில் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றாற் போல அனைவருமே சேர்ந்து அபிஷேகத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் நம்ம அபிஷேகம் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் குறிப்பிட்டு கடன் தீரணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கக்கூடிய காரணத்தால்
அபிஷேகத்தால் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு ஒரு சில அபிஷேக பொருட்கள் அபிவிருத்தியான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பயன்படுத்த வேண்டிய பொருள், அதாவது இந்த ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு ஒன்று அபிஷேகத்திற்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்க. இல்லை வீடுகளில் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் சிறிய அளவில் இருக்குது, இல்லை வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு வேல் அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சக்தியினுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்படக்கூடிய வேல் இந்த குறிப்பிட்ட ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு நம்ம அபிஷேகித்து பூஜைகள் அனைத்துமே செய்தோம் அப்படின்னு சொன்னால் சக்தி தேவி தாயாருடைய ஆற்றலும் நமக்கு நிறைய பெறும் அப்படிங்கிறதால கட்டாயமாக இதெல்லாம் செய்துக்கோங்க. முதல்ல மேஷராசிக்காரர்கள் கட்டாயமாக திருமஞ்சனம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. திருமஞ்சனத்தை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் பூஜை ஸ்டோர்களையும் கிடைக்கும். கேட்டுட்டு உங்களுடைய தேவை என்னவோ, இப்போ வீட்டில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்றாற் போல், தேவைக்கு ஏற்றாற் போல் வாங்கிடுங்க. கோவிலுக்கு வாங்கி தரீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்தது நீங்கள் 250 கிராம் அளவாவது நீங்கள் வாங்கி தரணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மேஷராசிக்காரர்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் கட்டாயமாக பஞ்சாமிர்தம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பஞ்சாமிர்தத்தை வாங்கி தந்து பொதுவாகவே நம்ம எந்த கோவிலில் வழிபாடு மேற்கொண்டாலுமே கண்டிப்பாக அதனால் செல்வ அபிவிருத்தியானது ஏற்படும். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பஞ்சாமிர்தம் ஒன்று உங்களுடைய கைப்பட நீங்கள் செய்து கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வெளியிடங்களில் நீங்கள் ஆர்டர் மாதிரி பண்ணி கூட வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மொத்தத்தில் நிறைய பல வகைகளும் தேனும் இடம்பெறணும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் பால் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பால் வாங்கி தந்து வழிபாடு மேற்கொண்டாலே கண்டிப்பாக சகலவிதமான செல்வங்களும் வீடுகளை நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்திடணும். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் கட்டாயம் தயிர் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. தயிர் வாங்கி தந்து அந்த அபிஷேகத்தை கண்குளிர பார்த்துட்டு நம்ம வீடுகளுக்கு வந்து நிம்மதியோடு ஒரு சில விஷயங்களை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் கடன் சுமையானது தீரும். அந்த கடன் தீருவதற்குண்டான மனத்தெளிவும் கிடைக்கும். அதனால் பொருளை மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க, அந்த அபிஷேகத்தையும் கண்குளிர காண்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தரணும். ஏன்னா எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது யமபயத்தை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு கனி இல்லைங்களா? அப்படி இந்த ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு கடன் தீருவதற்காக எலுமிச்சை வாங்கி தருவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். ஒன்று நீங்கள் மாலையாக கோத்து கூட தந்து முருகப்பெருமானுக்கு அணிவிக்க சொல்லலாம், இல்லை எலுமிச்சம் பழமாக கூட வாங்கி தரலாம், உங்களுடைய விருப்பம் தான். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் இளநீர் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கடன் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், கடனால் ஏற்பட்ட அவமானங்கள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் உங்களுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால கட்டாயமாக இதை செய்துக்கோங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் அபிஷேகத்திற்கு பன்னீர் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. பன்னீர் வாங்கி தரும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும். இப்போ தொழில் செய்யக்கூடியவங்க, இந்த குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தொழில் அபிவிருத்திக்கும் இந்த பன்னீர் அபிஷேகம் துணை புரியும். பன்னீர் அபிஷேகம் செய்து முடிச்சதுக்கப்புறமா அந்த பன்னீரை நீங்கள் வாங்கிட்டு வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்களில், வீடுகளில், வீட்டினுடைய வாசல் பகுதியில் தெளித்து விட்டால் கட்டாயமாக துர்சக்திகள் அனைத்துமே ஓடோடி போகும். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சந்தனம் வாங்கி தந்து சந்தன அபிஷேகத்திற்கோ இல்லை சந்தன காப்பு செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த சந்தன காப்பிற்கு தேவைப்படக்கூடிய சந்தனத்தை வாங்கி தருவது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சுமைகளையும் தீர்த்தரணும். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் விபூதி வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. விபூதி அலங்காரம் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் விபூதி வாங்கி தரலாம். அப்படி இல்லைனாக்கா விபூதியை பட்டையிடுவதற்காக நீங்கள் வாங்கி தருவது அப்படின்னாலும் செய்துக்கலாம். மொத்தத்தில் இந்த குறிப்பிட்ட ஆடி கிருத்திகை நாளன்னைக்கு இந்த அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருளோ இல்லை காப்பிற்கு தேவைப்படக்கூடிய விபூதியை வாங்கி தருவது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் மஞ்சள் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த திருமஞ்சனம் எப்படி உங்களுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுதோ அதே மாதிரி மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க, இல்லை பொட்டிடுவதற்கு பயன்படுத்துவாங்க. இந்த குறித்த நாளன்னைக்கு நீங்கள் மஞ்சள் வாங்கி தருவதால் கண்டிப்பாக கடன் அனைத்துமே தீரும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் குங்குமம் வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த குறித்த நாளன்னைக்கு முருகப்பெருமானை அலங்கரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய குங்குமத்தை வாங்கி தந்து முருகப்பெருமானுடைய அலங்காரங்களை கண்குளிர காணும் பொழுதே கட்டாயமாக கடன் அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் அபிஷேகத்திற்கு பயன்படக்கூடிய கரும்பு சாறு வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நிறைய திருக்கோவில்களில் கரும்பு சாறை பயன்படுத்தி அபிஷேகம் மேற்கொள்வாங்க. அப்படி அதற்கு தேவைப்படக்கூடிய கரும்பு சாறு அப்படி இல்லைனாக்கா கோவில்களில் அந்த அபிஷேகம் மேற்கொள்ளலை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வெல்லம் வாங்கி தருவது
அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதனால் கடன் சுமை முழுவதுமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு அமையும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா இந்த அற்புதமான திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி கிருத்திகை திருநாளின் பொழுது எந்த ஒரு குறித்த அபிஷேக பொருளை முருகப்பெருமானுக்காக வாங்கித்தர முடியல, கோவில்களுக்கு வாங்கித்தர முடியல அப்படின்னு சொன்னால் கூட அபிஷேக பொருளை வாங்கி வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய வேலிற்கோ இல்லை வீட்டு பூஜை அறையிலையோ வைத்து வழிபடணும். இதனால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் கண்டிப்பாக அவங்க அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.